தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி வாய்ப்பை பறிக்கும் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறும் வரை திமுக தொடர்ந்து போராடும் என்று தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்கள் பிடித்த மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கு திமுக சார்பாக கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்றது. இதில் திமுக தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகைகளை வழங்கினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்பியை விட அதிக பணிகளை நான் தான் செய்யப்போகிறேன் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருப்பது தென்சென்னை வாக்காளர்களை கொச்சைப்படுத்தும் செயல் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி வாய்ப்பை பறிக்கும் நீட் தேர்வுக்கு எதிராக திமுக தொடர்ந்து போராடும் என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்தார். ஜனநாயகத்திலே வாக்குகள் அளித்து மக்கள் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தென்சென்னை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தென்சென்னை வாக்காளர் பெருமக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற என் குறித்து அவருடைய கருத்து என்பது தென்சென்னை வாக்காளர் பெருமக்களை கொச்சைப்படுத்துவதாகும். ஆகவே அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம். நீட் தேர்வு போல உலகத்திலேயே ஒரு ஹாஸ்யத்திற்கு உரிய பயன்படாத ஒரு தேர்வு உண்டா? அதிலே நீங்கள் 0 வாங்கினால் கூட நீங்கள் அதிலே சென்று படிக்கலாம். போன வருடம் அது நடந்தது. அப்படி என்றால் 12வது வகுப்பு மதிப்பெண்கள் எதற்கு என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக முதலமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் அந்த கோரிக்கை எழுப்பி வருகிறார்கள். இந்த தேர்வு அவசியமற்றது. மிக குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ மாணவியரின் கல்வி வாய்ப்பை அடியோடு பறிப்பதாகும். நீட் தேர்வை விலக்கு பெறுவதற்காக தமிழ்நாடு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து போராடுவார்.